அடியா இந்த எல்லையில கெடுக்கிறதுக்கு வேலை இல்லையா? அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்த இதுல கெடுக்கிறதுக்கோ இந்த எல்லையில வேலை வெயில் புறப்பு தேடி வெள்ள நாடி வந்தா பேரு முதல் வாங்கி கொடுத்தாயா? அதே மாதிரி இந்த நம்பி வரை மழை போல மழை போல இருந்தா பனி போல நிற்கிறது கடு கலப்பு கலப்பு மதிப்பிட்டா 100 தடவை வந்தாலே எடுத்து ஏடு பழிக்காதப்பா. அடியா கல்யாண காரியத்துக்கு கேட்டு வந்து நிற்கிறா ஜோசியம் என்னமோ மாறி கிடக்குது, நேரங்காலம் மாறி கிடக்குது, அந்த ராசி மாறுது இந்த ராசி மாறுது, அந்த கிரகம் இருக்குது இந்த கிரகம் இருக்குதுன்னு சொல்றாங்கன்னு பயந்துக்கு வந்து கேட்கறியா? எந்த கிரகம் வந்தா இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறனாயா உத்தரவு தர ஏன் நடத்து எந்த விதத்துல குறையில்லாத கொண்டாடி கொள்ளமோ புரியுதா? நான் இருக்கிறப்போ அடக்கம் ஒட்டி போக ஒட்டி கொடுத்து கொண்டாடி இந்த பாதுகாப்பு நெஞ்சோர அனுப்பிச்சுக்கிறப்போ அது எந்த குறையும் வராதாயா முடிச்சு கொடுத்துருப்போம். இந்தபடி முடிச்சுக்காயா வாதை வாரம் கொடுத்தாச்சு போ. போ வரமோ வண்டி போட்டி மகள வண்டி இந்த வார்த்தை உனக்கு அடையாளம் காமிக்கிறாயா கிடக்குது. பயப்பட வேண்டாம். இந்த ஆங்கார கருப்பு கோட்டையில தலை குடிஞ்சு நிக்கிறியாயா? தொப்பிக்காரங்கிட்ட ஓ அனுமதி வாங்கி தரனாயா? அதே மாதிரி இந்த பொருளை கண்டுபிடிச்சு கொடுத்து இந்த வாரத்துல கிட்ட கொண்டு சேர்த்துட்டு போய் பார்ப்போம். ஐயே அடியா தாயே எந்த விதத்துலயும் குறை வராதப்பா. நான் அமைச்சு கொடுத்த வரோம் இந்த வாரத்துக்கு எந்த விதத்துல குறையில இந்த கருப்பு நிற்கிற குழப்ப பாருங்க. என்ன எந்த குறையும் வராது, கூடவே வந்து நிக்கிற போதுமா தாயே? இந்த புடிச்சுக்கோ நல்லா பிடிக்குமா? என்ன பண்ணா அள்ளிப்பொடிய வந்து அம்பாரம் போட்டு கொடுத்து வர கொடுக்கும்போ இதே மாதிரி நீ நம்பி பிடிக்கணும். நம்பி பிடிச்சிட்டு அப்படின்ட்டா எப்படி எத்தனை காரியத்தை நடத்துற பாத்தியா? அதே மாதிரி ஒன்றரை காரியத்துக்கு கூட வந்து நிக்கிறனாய பொண்ணால பத்தி கவலைப்படாத, மற்ற காரியத்தை சொத்தை பத்தி கவலைப்படாத, கூட வந்து நிக்கிறனாய சொத்து பிரச்சனை கொஞ்சம் முன்ன பின்ன ஆகு, ஆனா உனக்கு தான் சாதம் பண்ணி கொடுத்துருவேன். அடியா அன்னதானத்துக்கு ஒரு காரியம் ஒண்ணு முடிச்சு கொடுத்தேன். முடிச்சு கொடுத்ததுக்கு இதுவா இல்ல எப்படின்னு கேட்க அதே மாதிரி இதுக்கு காரணம் இருக்குதப்பா. என்ன வேற பொருள் சொல்லமா என்ற அடியா சொல்லிருக்கிறான் அப்படின்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த காரணம் எண்ணி 8 நாளுக்குள்ள தெரிஞ்சுக்கப்பா. கொதிச்சு போற பொருள் வாங்கி கொண்டு கொடுத்துருக்கிறேன் இல்லையா? என்ன காரணங்கிறது பார்த்துட்டு அது பாதுகாப்புக்கு தான் இந்த பொருள் அவர் சொன்னது. அந்த குறை வராது புரியுதா? அதே மாதிரி இனி சொத்து பிரச்சனைக்கு கூட வந்து எதிர்பார்த்து நிக்கிறேன் இல்லையா? அமைப்பு அமைச்சு தந்துருந்தப்பா கல்யாண காரியத்துக்கு கூட வந்து போதுமா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். இன்னொரு சொத்தை கண்ணில் காமிப்ப புடிச்சுக்கோ. இந்த தொழில்களை வச்சுக்கோ வாதாயி ஒன்னா உடம்பு தொந்தரவுல இருந்து கொஞ்சம் எல்லாம் மாற்றத்தை கொடுத்துருக்கேன்னாயா? பொன்னாளுக்கும் அப்படித்தான். அதெல்லாம் பயப்பட வேண்டாம். என்ற தங்கத்தை அரண்மனையில் உட்கார வச்சு அலங்கரிச்சு தேவப்பட்டியில் நிறுத்தி காமிக்கிறாயா? உன்னோட மங்களியத்துக்கு பங்கம் வந்து கிடந்தது நீக்கி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் எந்த வசதியும் கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு கலசம் என்ற மாதிரி முன்ன வச்சு கொடுத்து பதாயி போவரும்பா ஐயா நீ நம்பி நின்றா பாத்தியா இத்தனை பேர்த்துக்கு அதே மாதிரி தசை காமிச்சு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துறனாயா? அதே மாதிரி பல குழப்பத்துல வந்து நிக்குது. குடும்ப ரீதியாவும் சரி நோவு நொடியிலும் சரி பல குழப்பத்தில் நிக்குதாயா? கட்டை உடைச்சாச்சு தசையை காமிச்சிரும் போய் கட்டிக்கா.
பல விதத்துல குழப்பத்துல வந்து நிக்குது. இந்த குழப்பம் கைமாத்தாம சிக்கலுக்கு எல்லாம் கொண்டு வந்து கேட்டு நிக்கிறியா? ஏமாந்து போயிருமா? இல்ல கைப்பற்றி கொடுப்பியா? 1000 பக்கம் சுத்தி பாட்டு வந்தாச்சு. கடைக்குள்ள என்னை நம்பி வந்து நிக்கிற. என்னை நம்பி வந்து நில்லாயா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். சேதாரம் எல்லாம் ஒப்படைக்கணும். புரியுதா? நீ போக்குவரத்துல வச்சுக்கா போதை. அந்த ஆங்கர கருப்பு மொழியில் கலந்துள்ள சிக்கலு இன்னைக்கு என்னையா அள்ளிட்டு போகணும்னு பார்த்தாங்க. இன்னைக்கு கில்ல கூட முடியாது. உன்னை பாதுகாத்து வச்சுக்கிறனாயா? உன்னை பயப்பட வேண்டாம். மனைக்கு போகணும்னு கேட்டுட்டு நிக்கிற. போய் பொழப்ப பாரு. கல்யாண காலம் திசை காமிக்கிற. புடிச்சுக்கோ. அடியா தாயி தீராத குறையோட வந்து நிக்குதே. இல்லையா தாயி? போகாத தேவாதியில போகாத மருத்துவம் இல்ல. எனக்கு எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ பக்கம் வந்து இன்னைக்கு பாக்கியத்துக்கு உத்தரவு இல்லாம என் பட்டியல வந்து எனக்கு பாக்கியத்துக்கு உத்தரவு போட்டு கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? தாயி என்னென்னமோ சொல்றாங்க, ஏதோ சொல்றாங்கன்னு சொல்லி பயந்துட்டு நிக்க வேண்டாமாயா? தாங்கி காப்பணுமா? நான் இருக்கிற தகிரிமணில் உனக்கு வாரம் 2 வாரம் இருக்குதாயா? தம்பு வந்துருக்குன்னா இது வேற சிக்கலா அதை நான் பாத்துக்கிறேன். புரிஞ்சுதா? வரம் கொடுத்துறேன். அது போக இருக்கிற சிக்கலுக்கு முடிவு கட்டுறீங்களா? இது இங்கேயே நின்று மென்னு தின்னு முழிஞ்சிரோடு. இத மென்னு தின்னு முழிஞ்சிரோடு. பத்திரம் வச்சுக்கணும். ரசம் போட்டு குடிச்சுக்கணும். போகிறோம் 2 பவுன் இல்ல, அரை ஓட்டி போக 40 பவுன் இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். தெரிஞ்ச இல்லாத உறவுல அள்ளிட்டு போயிட்டாங்க. உத்தரவு இந்த வாரத்துல காமிச்சிருப்போம். கோட்டையில இன்னைக்கு வரண்டேட்டு வந்து நிக்கிறியே. 1000 பக்கம் போய் கையெழுத்தி பார்த்துட்டு வட்டி அத்தனை இன்னைக்கு அலங்கோலத்துக்கு மேல முடியாது நிக்கிறாயா? வருமானம் பத்த மாட்டேங்குது. தசையும் காமிக்க மாட்டேங்குது. இன்னைக்கு இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லாத நிக்கிறியாயா? இது காரியம் 3 காரியத்தை உத்தரவு போட்டு முடிச்சு கொடுத்திருந்தாயி. மன முடியாது. இந்த அமாவாசை சில காரியத்தை நடத்தினாயா? சொன்ன அமாவாசை கடுப்புல முடிச்சு கொடுத்தாரு. கை கூட மாட்டேங்குது. இல்லத்துக்குள்ள இந்த தொழில் முறையும் அப்படித்தான் பங்க பண்ணிட்டு நிக்குது. இல்லையா? பயப்பட வேண்டாமாயா? அப்படின்னா தசியை காமிக்கிறாயா? தொழிலை அள்ளி படியாந்து கொள்ளலாம். பக்கத்தோனையா நிக்கிறப்போ தாயி கொடுத்துட்டுனாயா? போதுமா? தாயி நான் எப்படி இந்த கத்தி முனைமையில் நிக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியாயா? ஏமாந்த போல புழைச்சிருச்சு. பொழப்புக்கு வழி தேடி சிக்கல் இல்லாத முடிச்சு கைப்பற்றி கூட வந்து கேட்டு மரபொருளா சொல்றது புரியுதா? புரியுமா? ஏமாந்த போல புழைக்கிறது. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால்னு சொல்லி இன்னைக்கு ஏமாந்து நிக்கிறாயா? பயப்பட வேண்டாம். மோனா முறியா உன் கையில படைக்கிற தகுதிமான இல்லை. சூது நடக்குது தாயி. சூதுக்கு விட கொடுத்து பக்கத்துணையா நின்று பேர் வாங்கி கொடுத்தா பிடிச்சுக்கோ. தாயே பாலத்துக்கு போட்டியில இன்னைக்கு நிம்மதியோட நிக்கிறியா? கூடவே வர தகிரிமணில் இன்னிலிருந்து கொண்டாடி பாட்டி அத்தனைக்கு நீ பால் போல பெருக்கி சிக்கலுக்கு கூட கொடுத்து தேசியம் காமிச்சிடலாமாயா? தேவாதி தொழில முடக்கி போட்டாங்க. செல்வாக்கு வரமாட்டேங்குது. இல்ல மத்த தத்தளிச்சிட்டு நிக்குது. இதுக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம கவிச்சு வந்து நிக்கிறியாயா? காலச்சுத்திரமா கொத்தி வேடிக்கை பாக்குது. இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் இந்த கூட வந்து நிக்கிறாயா? இன்னைக்கு வெடிச்சு வெடியாத நேரம் கட்ட உடைச்சிருவேன். பழைய தொழிலும் வரும், பழைய செல்வாக்கும் வரும். புடிச்சுக்குவியா? கூடவே வந்து நிக்க வச்சுக்கா. பத்திரம் வச்சுக்கா. தொழிலுக்கு வாகனம் தாயி தசை தெரியாத முடிச்சிட்டு நிக்கிறிய. ஏமாந்த போல பழச்சிட்டு நிக்கிறிய. இந்தாலியா தாயி? கருத்ததெல்லாம் தாலி தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி அட ஒட்டி மக இன்னைக்கு நம்ப வச்சு கழுத்தரிச்சு இன்னைக்கு பட்டியல நீ கட்ட தெரிச்சு கச்சேரி வீதி விட்டு வேடிக்கை பார்க்குதா? என் மரபொருள பேசிட்டு வர. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து என்னை வாழ வச்சு குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? தாயி நான் இருக்கிற தகுதிமான தாய் சாப்பிடுமா? கூட வந்து நின்று உன்ற வட்டி எப்படி நான் காப்பாற்றி தரோங்கிறது எனக்கு தெரியும். முடிச்சு கொடுத்துறனாயா? மூத்தா முடிச்சு கைப்பற்றி போடலாம். போதுமா? ஐயா நான் இருக்கிற தகுதிமான இல்லை. காரியத்தை முடிவு செல்லாமாயா? தசையும் காமிச்சல்லாமாயா? மற்றதுக்கு கூட வந்து நிக்கிற. இது சத்திய வாக்கு. கங்கனா இந்த அம்மா மாசுக்குள்ள தசை காமிக்க முடிச்சுக்கோ. அடியா சாரி கை விட மாட்டேங்குதா? தவுந்து போகுதா? இல்ல மத்தனை இன்னைக்கு தத்தளிச்சு நிக்குது. கோட்டி பார்க்கலாம். அது போக வருமான ரீதியாம இன்னைக்கு சிக்கலா நிக்கிற. இல்லத்துக்குள்ள அத்தனையும் இன்னைக்கு கொஞ்சம் வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறாயா? அதுக்குள்ள கைப்பற்றி போடலாம். போதுமா? வரவல்ல சொல்றது புரிஞ்சுக்கியா? போகிறோம். அடியா எங்கேயுமே நடத்த முடியாத காரியத்தை இங்க வந்து நடத்தி கொடுத்துருக்கனாயா?
பொழைச்சுக்கோன்னு உஷாரா புரிச்சுக்கோ. நீ குடும்ப வாழ்க்கைக்கு வரனாயா எல்லாரும் பங்கம் இல்லாம 9 நாள்ல கைப்பற்றி எல்லாம் போதுமா? அடியா வர வேணுமா? எத்தனையோ பக்கம் போய் கையேந்திட்ட, எத்தனையோ பக்கம் போய் பார்த்துட்ட, காரியம் கை கூட மாட்டேங்குது. கலந்து வேண்டாம், என்னை நம்பி வந்தாச்சுல. உன்ற காரியத்தை முடிக்க வேண்டியது என் பொறுப்பு, திசை காமிக்க வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? அது போக மனசுக்குள்ள குழப்பத்தை போட்டுட்டு நிக்கிறியா? வர்ற அம்மாவாசுக்குள்ள சில காரணத்தை காமிக்கிறாயா? சொன்ன கடுவுக்குள்ள முடிச்சு கொடுத்தாரு. அடியா ரொம்ப பாரமா இருக்குதுடா, ரொம்ப பாரமா இருக்குதுடா. வாழ வையி இல்ல அப்படின்னா வேற மாதிரி நினைச்சிட்டு நிக்கிறியா? அவமானம் வேண்டாம் சரியா? அதனால ரொம்ப பாரமா இருக்குது, எடுத்து வீசிட்டுனாயா. புரிஞ்சுதா? ஒன்னா இன்னும் தெரிஞ்சிட்டியா? நான் இருக்கிறேன் தகிரிமணி. இந்த பாவத்து கருப்ப கோட்டையில கொண்டாடி உங்க தங்கத்தை எந்த விதத்திலும் சிக்கல் இல்லாத மீட்டு தரனாயா? போதுமா? அத்தா ஏட்டுக்கு நானும் கூட வந்து நிக்கிறனாயா? அதனடியா இதை தலதே தெளிவா போடு, கவலைப்படாதேன்னு சொல்லிட்டேன். தங்க தப்பு கொண்டு நிறுத்துறேன் பாரு. கோபுரம் இடத்தையோ போட்டு குழப்பிட்டு வந்து நிக்கிறியா? இடத்தையோ போட்டு குழப்பிக்கிட்டு வந்து நிக்கிறிய ஏப்பா? எங்க விட்டுட்டு பறக்காத பிடிக்கிறேன்னு கிடக்குறாங்க. அதுக்கெல்லாம் உத்தரவு இல்லையாப்பா? இவனு தொழில் ஒண்ணு செய்யலாம், உடைக்கிறத மறைச்சு பேசுறான். ஒரு தொழில் படிக்கவே ஹாஸ்டல் தொழில் ஒண்ணு செய்யலாம் அப்படின்னு சொல்லி மனசில் நினைச்சிட்டு இருக்கிறான். தப்புன்னு சொல்ல வரலடா, புரிஞ்சுட்டியா? இளங்கால 4 வருமானத்தை பார்க்கணும், இல்லத்துக்குள்ள இருக்கிற சிரமத்துக்கு விழுந்தரோன்னு அப்படின்னு தான் என் தங்கம் பாடுபடுது. அதை தப்பெல்லாம் நான் சொல்லல, புரிஞ்சுட்டியா? ஆனா நான் உத்தரவு கொடுத்தாத்தான் செய்வேன் அப்படின்னு நீங்க 3 பேருமே நிக்கிறீங்க இல்லையா? அதுல ஒண்ணும் பலதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த தொழிலுக்கு உனக்கு உத்தரவு இல்லையப்பா, செஞ்சுட்டு அப்படின்னா கடனாய் போயிரு, அதுக்கு மேல அவமானமாயி போயிரு. புரிஞ்சுதா? அதுக்கு இதெல்லாம் உனக்கு ஆகாதப்பா. நீ படிப்பு முறையில இறங்கு, ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், 10 படம் மிச்சம் பண்ணி பண்ணலாம். போதுமா? வருமானம் அது வாட்டுக்கு எப்படி போட்டுன்னு பாத்துக்குவேன். புரிச்சுக்கோ, பத்திரம் வச்சுக்குவியா? இந்த பத்திரம் வச்சுக்கப்போ 13வது நாள் ஒரு அதிசயத்தை காமிக்கிறேன். தாயே கொட்டி போடலாமா? கொடுத்தா கொண்டாடி போடலாம். இத்தனை அங்கலாப்புக்கு இத்தனை சோதனைக்கு இன்னைக்கு வந்து விட கொடுத்துருவேன். போதுமா? நீ பயன்படுத்திக்கணும், ஏன்னா தானே விட்டுறாரு. இன்னைக்கு வெடிச்சு வெடியாத நேரம் இல்ல வந்து போதுவேன். இல்ல வந்து போதுறதுக்கு நான் வர்றதுக்கு அடையாளம் சந்தன வாசம் அடிக்குமாயா, சாம்பிராணி வாசம் அடிக்கி என்னோட உன்னையும் கூட்டிட்டு வருவேன். கூட்டிட்டு பட்டி ஒரு ஆளா சலாச்சு போடலாம். என்ன எடுத்த காரியத்தை முடிச்சு கொடுத்துறேன். ஒரு கலசம் என்ற மாதிரி முன்ன வைக்கிறோம். உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறா தங்கம். ரெண்டுமே இல்லையா? சூது நடக்குது, சூதுக்கு விட கொடுத்து சூழ்ச்சிக்கு விட கொடுத்து வேவாய் குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறியா? மொண்டிக்கட்டுல போட்டிருக்கனாயா? ஆராய்ச்சி பாரு, புரிஞ்சுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம், வாயடைச்சு கை கூட்டி நிக்கணும். புரிஞ்சுதா? எசை மாத்தியாச்சு, நீ போ, நாளைக்கு அதிசயத்து காமிக்க. போதுமா? உத்தரவு கொடுத்ததுதான், இதை பத்தி பயந்து நிக்க வேண்டாம். கருப்பம் கோட்டையில இந்த மதியத்துக்குள்ளார பேர் வாங்கி தந்தார். போதுமா? போ. இன்னும் தாய் ஒரு 4.5 லட்சம் ரூபாய் வேணுமா? 4 லட்சம் ரூபாய் கையெழுத்து போடணும் இந்த கருப்பை உண்டா இல்லையா? அதே மாதிரி சொந்த விட்டு குடி போயிடணும். கொஞ்சம் தவணையானாலும் முடிச்சு கொடுத்தாங்க. புரிஞ்சுதா? பணத்தை வாங்கி கொடுத்தற, இருக்கிற பிரச்சனை முடிச்சுக்கோ, சொந்த மனைக்கு போயிடலாம். போதுமா? மத்ததுக்கு கூட வந்து நிக்கிற தங்கத்துக்கு இப்போதைக்கு ஒரு தொழில் அமைச்சுக்கிறேன். இதுல போயிட்டு இருக்கு சொல்லு, 6ஆம் ஆணை அமையும். போதுமா? போ, பணம் முயற்சி பண்ணு. ஐயா கருப்பம் கோட்டையில உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறிய, இல்லத்துக்குள்ள கைவிட்டு போய் நிக்கிறியா? இல்லையா? எத்தனையோ தேவதைட்டு போயாச்சு, எத்தனையோ பக்கமாச்சு, அம்மா செலுச்சு வந்து நிக்கிறாயா? இதுக்கு விட மரபெல்லாம் பேசிட்டு வர, உனக்கு எனக்கு தெரியுற மாதிரி.
இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து என்ற வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். சில சூது நடக்குது, அந்த சூது அத்தனை எடுத்து வீசி உங்க வட்டி விஷயத்து பேர் வைத்து தந்துறனாயா. போதுமா? மரபுல சொன்னது புரிஞ்சுதா? போவரம்பா தாயே, இந்த பாதுகாப்பு பொங்கோட்டையில அழுது புலம்பிய ஆறா பெரிய பட்டி வந்து நிக்கிறியாயா. இதை பத்தி கவலைப்படக்கூடாது. காரியத்துக்கு கூட வந்து நிக்கிற நேரம் வந்துருச்சு. இன்னைக்கு ராத்திரி கட்ட உடைக்கிறனாயா, வெள்ளம் வந்து சேருவனாயா. ஒன்னாலும் சரி உனக்கும் விட கொடுத்துருந்தோம். மொண்டிக்கத்துல போட்டு கடந்தது இன்னைக்கு முறையா வந்து நின்று இன்னைக்கு என் பட்டியல இன்னைக்கு உத்தர காப்பாத்தியாச்சு. ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த சில காரியத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்கிறாயா, அத்தனைக்கு விட கொடுத்து வட்டி வாழ தந்துறனாயா. ஒன்னாலும் சில முறை இருந்தது, அதையும் மீட்டு கொடுத்தாச்சு. இனி பெத்ததுகளுக்கெல்லாம் கொஞ்சம் விலகேட்டு வந்து நிக்குது, அதுக்கு உத்தரவு போட்டு கொடுத்தனாயா. ஒன்னும் பயப்படுவேன். இன்னைக்கு இருந்து கூட வருவேன். புரியுதா? போகிறோம். தாயி, நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கணும் அதே மாதிரி ஒரு வட்டியாத்திரி முள்ளு முனை மேல நிக்கிறாயா. அதெல்லாம் எந்த பத்தி கவலைப்பட்டு நிக்க கூடாது. சொன்னபடி இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல கூட வந்து போன வாரமே கட்ட உடைச்சாச்சு தாயி. கட்ட உடைச்சாச்சு. பட்டிக்குள்ளதே பூந்து வந்துட்டுனாய விட கொடுக்கற பிடிச்சிட்டேன். தாயி, சமாளிக்க முடியலையா? பட்டி அத்தனை நிக்கி மாடு ஒரு பக்கம் கண்ண ஒரு பக்கமா தெசுமார் நிக்கிறாயா. தெசுமார் நிக்கிற கண்ண இன்னைக்கு தெசையோட்டிய பட்டி வாழ வச்சு குடும்பம் கேட்டு நிக்கிறியாயா. உண்டாலியா? இன்னைக்கு தாயி பாட கப்பிச்சிடலாமா? கப்பிச்சு பட்டி கொண்டு சேர்த்திடலாமாயா. அது போக இல்ல மத்தோட நொடிஞ்சு வச்சு தாயி. வருமானம் 10 காசு வந்து நிக்க மாட்டேங்குது. நிம்மதி இல்ல, ஓரியாட்டம் தூரியாட்டம் சிக்கல். இது முழு முழுன்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா. மலாக்கா படுத்திருந்தோல தேவாதி குட்டியா அவளும் பண்ணலையா. இந்த கருப்பை நான் இருக்கிற தகரிமான் இல்ல. என் வட்டிக்கு 10 நாள் உன்ற வட்டிக்கு வந்து நிக்கிறனாயா. சில அரிசியை தங்கிருந்து எடுத்து வீசுவேன். பாட்டி நிறைய பால் பொங்கல் புடிச்சுக்கோ. அடியா தாயி, எல்லாம் கொஞ்சம் நடக்கமா நிக்குது. வருமானம் கொஞ்சம் பத்த மாட்டேங்குது. வருமானம் ஒரு பணம் வந்தா 10 பணம் கெண்டமாய் நிக்குது. இதுக்கு என்ன பண்றது ஏது கூட தெரியாம வட்டியில குழம்பிட்டு நிக்குது. நோவு நோடி மேல மாட்டேங்குது. ஒன்று கேட்டு நிற்கிறாயா. இன்னையிலிருந்து நோவு நோடி அத்தனை எடுத்து வீசி இல்ல. ஒன்னும் பயப்பட வேண்டாம். அது நீ ஒரு தொழில் ஒண்ணு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பொண்ணா நினைச்சிட்டு நிக்கிறா. புரிஞ்சுதா? பட்சல தெரியுதாயா. இப்ப சிறுக பண்ணிட்டு இருக்கிற பெருக பண்ணலாமான்னு கேட்டுட்டு நிக்கிறியாயா. பண்ணாயா கூட வந்து நிக்கிற அள்ளி கொட்டி அம்பாரம் போட்டு கொடுக்குற. அடியா கொஞ்சம் குழப்பிட்டு நிக்கிற பயந்துட்டு நிக்கிறானாயா. இந்த தொழில் வேண்டாம், இருக்கிற தொழிலை செய்யலாம் அப்படின்னு. இருக்கிற தொழிலையும் செய்யலாம், இந்த தொழிலும் படிப்படி மேன்மை கொண்டு தந்துடுறாயா. பயப்பட வேண்டாம். போது நீங்க பட்ட கஷ்டம் புரியுதா. இந்த வருமானத்தை காமிக்கிற இதெல்லாம் மாற்றுவோம். போ பத்திரம் வச்சுக்கா. இந்த போ வரும்போ கற்பனை நீ ஏன் போட்டு குழப்பிட்டு நிக்கிற. நான் தான் ஒரு முறை கொடுத்தாச்சு. கொடுக்கற நேரம் வந்தாச்சு. புரிஞ்சுதா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் கூட வந்து நிக்கிற அமாவாசைக்குள்ள சில மாற்றத்தை கொடுத்துருவேன். அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்தா போதுமா? தகுதி மாதிரி தோல்வி ஆகாது.